பால் புளியோதரை பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பூண்டு சாதம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி சாதம் வடித்தது 2 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நாட்டு பூண்டு 10 பற்கள் தோல் உரித்து நசுக்கி கொள்ளவும், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த திடீர் பூண்டு சாதம், அதாவது இன்ஸ்டன்ட் பூண்டு சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? வடித்த சாதம் வீட்டில் இருந்தால் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு தேங்காய் சாதமோ இல்லை புளியோதரையோ அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சாதம் அந்த மாதிரி தாளிப்போம். பூண்டு வாசனை பிடிச்சவங்களா இருந்தால் நிச்சயமாக இந்த பூண்டு சாதம் ரொம்ப பிடிக்கும். அதாவது தேங்காய் எண்ணெயும் அந்த பூண்டுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன், நல்லாவே இருக்கும் அந்த வாசனை. எப்படி வெண்ணெயோட பூண்டு வதக்கும்போது ஒரு நல்ல வாசனை கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயில் பூண்டு லேசாக, ரொம்ப வதங்கக்கூடாது, அந்த பஞ்சன் ஸ்மெல் வாங்க, அதாவது லேசாக அந்த பச்சை வாசனையோடு இருக்கதாக இருக்கணும். அந்த மாதிரி இது கலவை அந்த சாதத்தில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது சாதத்தை நல்லா கிளறிட்டு அதை அப்படியே பரிமாறதை விட சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சு பரிமாறினீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ஒரு கடாய் போட்டிருக்கேன் அடுப்பில். அதில் தேங்காய் எண்ணெய். இந்த எண்ணெய் நான் வடித்த சாதத்துக்கு தான் அளவு கொடுத்துருக்கேன். நீங்கள் பொதுவாக 1 கப் பச்சரிசி வடிச்சிங்க அப்படின்னா சாதம் 3 கப்பு சாதம் அளவு நமக்கு வரணும், அந்த மாதிரி வரும். அதில் நான் இப்போ 2 கப்புக்கு தான் கொடுத்துருக்கேன். அந்த 2 கப் வடித்த சாத அளவு தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குது. அதே மாதிரி நாட்டு பூண்டுன்னு ஏன் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாட்டு பூண்டுக்கு மணமும் உண்டு குணமும் உண்டு. நம்ம சாதாரணமாக இப்போ கிடைக்கிற மலை பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைனா பூண்டுங்கிறாங்க. அதில் பூண்டுங்கிற பேருக்கு நம்ம போடுறோமே தவிர, நாட்டு பூண்டில் இருக்கிற அந்த வாசனையும் அதுக்குரிய மருத்துவ குணமும் இந்த மலை பூண்டு, அதாவது இந்த சைனா பூண்டில் கிடைக்கிறது இல்லை. இந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நாட்டு பூண்டு, ஒருவேளை அது இல்லைங்க எங்ககிட்ட அந்த மலை பூண்டு தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் அந்த பூண்டு பல்லை அளவை குறைச்சிக்கோங்க. நம்ம 10 பல் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் ஒரு 5-6 பல் எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா மலை பூண்டு நல்லா பெருசாக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருக்குது, அதில் பூண்டு ரொம்ப எண்ணெயை புகையை காய விடாதீங்க, லேசாக காஞ்சா போதும். இந்த பூண்டு அரை பதம் தான் நான் வதக்கியிருக்கேன். பூண்டு வாசனை லேசாக பச்சையாக தெரிஞ்சாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் வதங்கிறதுனால. இப்போது இதில் கருவேப்பிலை, அடுத்தது மிளகாத்தூள். இப்போ தீ குறைச்சிட்டு தான் அதில் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த சாதம். இதை காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க நான் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடும்போது தீயை கட்டாயம் குறைக்கணும், என்னென்னா மிளகாத்தூள் அப்படியே காந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. அது இதில் கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த சாதத்தை இதில் கொட்டி கலந்துடலாம். நான் தீயை குறைச்சி வச்சுட்டு தான் இதெல்லாமே பண்ணுறேன். பூண்டுக்கு மட்டும்தான் நான் தீயை ஜாஸ்தி வச்சு வதக்கியிருக்கேன். இப்போ தீ கொஞ்சம் கூட கூட்டிக்கலாம், நல்லா கிளறிடுங்க. மேடம் கிளறிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மிதமாக வச்சுக்கோங்க, ஃபுல்லாக தூண்டாமல் கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பச்சையாக அதில் ஊற்றிக்கலாம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறுத்திட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய் ஒரு எக்ஸ்டென்ட், அதாவது நல்ல கொதிநிலையில் இருக்கும்போது தான் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுங்கிறாங்க. அது வரைக்கும் அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க, கொழுப்பு இருக்காதுங்கிறாங்க. ஸோ கொழுப்பு அது கம்மியாக இருக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ங்கிறாங்க.
நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். பட் அந்த மாதிரி பயம்லாம் வேண்டாம் அப்படிங்க. ஏன்னா நிறைய இப்போ அறிக்கையிலலாம் படிக்கிறோம், ஆய்வறிக்கையெல்லாம் போடுறாங்க இல்லையா? அதை படிக்கும்போது தெரியுது தேங்காய் எண்ணெயில் ரொம்ப கம்மியான கொலஸ்ட்ரால்னு. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது நல்லா சுட சுட பரிமாறினீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையும் பூண்டு வாசனையும் சூப்பராக இருக்கும். இது நல்லா பண்ணி வச்சு நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்புறது கூட, இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட இது நல்லாயிருக்கும். அந்த பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு நிச்சயமாக இந்த சாதம் பிடிக்காமல் இருக்காது. நல்லா கலந்துட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே பரிமாறாமல் நல்லா ஒரு உருண்டையை டைட்டாக உருண்டை உருட்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு பரிமாறத்துக்கு. அது இது கொஞ்சம் ஆறி இருக்கிறதுனால எனக்கு சட்னி கொஞ்சம் நல்லா சூடாக இருந்து வச்சுக்கோங்க, ஓரளவு கையில் பிடிக்க முடியும். பிடிக்கிற அளவுக்கு சூட வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் அதாவது இன்ஸ்டன்ட் பூண்டு சாதத்துக்கும் ஒரு சின்ன ரீகேப். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை காய வச்சு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கிள்ளின காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் புளி கறவே அதில் ஊற்றிடுங்க. மஞ்சள் தூள், அதில் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் இதையும் போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே கசிஞ்சு வந்ததும் சாதத்தை தீயை குறைச்சி வச்சுட்டு சாதத்தை அதில் கொட்டி நல்லா கிளறி இறக்கிட்டிங்க அப்படின்னா தேங்காய் பால் புளியோதரை ரெடி. இப்போது இன்ஸ்டன்ட் பூண்டு சாதம், அதாவது திடீர் பூண்டு சாதம் எப்படின்னா தேங்காய் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் பூண்டை போடுங்க. பூண்டை முக்கால் பதம் வதக்குனா போதும். கருவேப்பிலை, மிளகாத்தூள், தேவையான உப்பும் போட்டு கலந்துட்டு சாதத்தை கொட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் போட்டு நல்லா கலந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பூண்டு சாதம் ரெடி. என்ன நேரில் இன்றைக்கி பண்ண இந்த 2 விதமான சாதம் நிச்சயமாக ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா ரெண்டுமே நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும், வித்தியாசமாக வேறு இருக்குது. அந்த டேஸ்ட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசினேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எப்போவுமே நம்ம டிப்ஸ் எப்படி சொல்லுவோம், என்ன செய்கிறோமோ அந்த செய்கிறதுக்கு ஆப்டாக, அதாவது 2 செய்கிறதுக்கு பொருத்தமாக தான் நம்ம டிப்ஸை சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த பூண்டு சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டை வந்து போட்டு சேர்த்து செய்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ இந்த பூண்டை வந்து எப்படி நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக நல்லா பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பொதுவாக நீங்கள் கடையில் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கணும்னா சமயங்களில் ஈரப்பூண்டை கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா அது வெயிட்டும் போயிடும், நமக்கு நாள் பட வரவே வராது. அது பார்த்திங்கன்னா சீக்கிரமே அதில் கருப்பாக அந்த பூஞ்சக்காலம் பூக்க ஆரம்பிச்சிடும், கெட்டு போயிடும். பூண்டு பொதுவாக வாங்கிட்டு வந்த உடனேயே நல்லா எதெல்லாம் பிரிச்சுட்டு நல்ல இப்போ துவாரம் உள்ள கூடைங்கெல்லாம் கிடைக்கிது, பிளாஸ்டிக் கூடைங்க விதவிதமாக அழகழகாக கிடைக்கிது. அதில் ஒரு கூடையில் போட்டு பூண்டு, இது நிறைய நேரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ சமைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது புது விஷயமாக இருக்கும். இந்த மாதிரி எதெல்லாம் உரிச்சிட்டு, அதாவது உரிக்கக்கூடாது, பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக அந்த மேல் தோல்லாம் இல்லாமல், அதாவது அந்த சருகு தோலெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எதழ்களில் அழகாக அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதில் ட்ரேயில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ ஒரு கையில் எப்போ ஒரு சாமான் எடுக்க போகிறோமோ ஒரு 2 தொலாவிங்கன்னா அது காற்றாடிக்கிட்டே இருக்கும், பூண்டு சட்டுன்னு கெட்டு போகாது. அதே மாதிரி உட்காந்து டிவி பார்த்துட்ருப்போம், அப்போ கைக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்தா நல்லது. இந்த பூண்டை எடுத்து அழகாக உரித்து தேவையானது ஒரு டப்பாவில் போட்டு, டிவியும் பார்த்த மாதிரி ஆச்சு, பூண்டையும் உரித்த மாதிரி ஆச்சு, எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாதுங்க. தேவையான போது நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த புளி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இனிமேல் சித்திரை மாதம்லாம் பார்த்திங்கன்னா புதுப்புளி வர ஆரம்பிக்கும். அந்த புதுப்புளி வர ஆரம்பிக்கும் போது பழைய புளி வந்து நிறம் மாற ஆரம்பிக்கும். 1 வருஷம் ஆச்சுன்னா லேசாக கொஞ்சம் கருப்போடு போகும். அதில் கொஞ்சம் பாதி புளியை வந்து அதாவது ஒரு 1/4 கிலோ புளி பழசும் 1/4 கிலோ புளி புதுசும் எடுத்துக்கோங்க. 2த்தையும் ஒன்றா போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியோ 1.5 டம்ளர் தண்ணி வரைக்கும் ஊற்றணும், அதுக்கு மேலே வேண்டாம். அதனால் ஒரு 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கி வச்சுருங்க. ஆறுனதும் நல்லா கரைச்சிடுங்க, கையை போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு பெரிய கண்ணுள்ள ஜல்லடையில் நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான போது அதுலேருந்து கொஞ்சோண்டு குழம்புக்கோ ரசத்துக்கோ இல்லை சாம்பாருக்கோ உபயோகப்படுத்த சௌகரியமாக இருக்கும்.
அந்த புது புளி சேர்க்கறது வந்து கலருக்காகவும், பழைய புளி சேர்க்கறது வந்து ருசிக்காகவும். ஸோ 2ம் ஒரு காம்பினேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு புளி தொக்கு கிடைக்கும். அதை நீங்கள் அதாவது புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு கூட அதை உபயோகப்படுத்திக்கலாம். எல்லா விதத்துலையும் சௌகரியமா இருக்கும். நல்லா அந்த உப்பு போட்டு வேக வச்சு பண்ணுறதுனால குறைஞ்சது உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த டிப்ஸு கூட இன்றைக்கி பண்ண இந்த 2 டிஷ்ஷுக்கு பொருத்தமாக தான் கொடுத்துருக்கோம். என்ன நேர்களே, இதையும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? மீண்டும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.